அவர்களுக்கு பதிலாக மரிப்பதற்கு பாவமற்ற ஒருவரை தான் அனுப்பப் போவதாக வெகு காலத்திற்கு முன்பே தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசிப்பவர்கள் தேவனுடன் எப்பொழுதும் ஐக்கியமாக வாழ்வதற்கான வழியை திறக்கிறது. தீர்க்கதரிசிகள் அவரை மேசியா என்று அழைத்தனர். இந்த மேசியா ஜனங்களை மீட்கவும் ராஜாவாகவும் தேவனுடைய நாமத்தில் அவர்களை என்றென்றும் ஆளவும் தேவன் இவரை அனுப்புவார் என்று தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். மேசியா வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மேசியா செய்ய போகிற காரியங்களையும் அவருக்கு நேரிடப் போகிற காரியங்களை பற்றியும் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். நீர் என் குமாரன் என்று தேவன் மேசியாவிடம் சொன்னதாக தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். இந்த நேசகுமாரன் என்ற உறவானது மாமிச உறவை குறிக்காமல் தேவகுமாரன் என்ற தெய்வீக உறவையும், அவர் ஒரு இரட்சகராக ராஜாவாக